ஆண்டவர் இந்த முகாமுக்கு சொன்ன ஒரு காரியம், பிசாசை சாத்தானை மேற்கொள்ளுங்கள், பிசாசனுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுங்கள். அதை குறித்து என் ஜனங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு சாத்தானை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் சொன்னார். சாத்தானுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்தப்பட்டால் அதை அவன் விரும்புவதில்லை. தன்னை குறித்து அவன் பேசுவதை விரும்புவதில்லை. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய கிரியைகளை வெளியரங்கமாக்குவதை அவன் விரும்புவதே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளில் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து அவனை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை நமக்கு கொடுக்கும்படி இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த நாளில் அதற்கேற்ற தேவனுடைய வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து பெரிய வெற்றிகளை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் போதும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், அல்லது நம்முடைய வேலையிலும், தொழில் காரியத்திலும் நடக்கிற சில சம்பவங்கள் பலவிதமான கேள்விகளை நமக்குள்ளே எழுப்புகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடக்க வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட தீமையான காரியம் சம்பவிக்கிறது? ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்தால் ஏன் இதை அனுமதிக்கிறார்? தேவன் அன்புள்ளவர் தானே, நாம் அவரை நம்பி இருக்கிறோமே, பின் ஏன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெறுகிறது என்பதாக பல விதங்களில் பல காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் கேள்விகளை எழுப்பக்கூடும். இந்த வேத வசனத்தில் தெளிவாய் ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். வேறும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி உண்டு. அந்த எதிராளி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், வேதனைகளுக்கும், போராட்டங்களுக்கும், நெருக்கங்களுக்கும் காரணமாய் இருக்கிறான். இந்த எதிராளியை நாம் நோக்கி விடாதபடி பிசாசானவன், அந்த எதிராளி ஆகிய சாத்தான், நம்முடைய எண்ணத்தை வேறு பக்கமாய் திருப்பி விடுகிறான். சிலர் மனிதர்களை எதிரிகளாக நினைக்கிறார்கள். இவர்கள் தான் எனக்கு தீங்கு செய்கிறார்கள், இவர்கள் தான் என் மீது பொறாமை கொண்டு ஏவுதல் பண்ணிவிட்டார்கள், அல்லது இவர்கள் தான் எனக்கு விரோதமாக ஏதோ செய்து விட்டார்கள் என்று மனிதர்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே. மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் நமக்கு எதிராளிகள் அல்ல. அவர்கள் நமக்கு சத்துருக்களும் அல்ல. அவர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை என்பதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் நம்முடைய எதிராளி மறைந்திருக்கிறவன், ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவன், கண்களால் பார்க்க முடியாதவன். ஆகவேதான் தேவ பிள்ளைகள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த எதிராளியாகிய சாத்தானை குறித்து அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இவைகளை மேற்கொண்டவர்களாய், ஜெயித்தவர்களாய் மகிழ்ந்திருக்க முடியும். ஆகவேதான் ஆவியானவர் இதை குறித்து என் ஜனத்தோடு நீ பேசி தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாக ஆண்டவர் என்னோடு பேசினார். மிக கவனமாக இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நீங்கள் சாதாரண முறையில் நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லும்படிக்கு ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். ஆகவே கவனமாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை இன்றைக்கு நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள். முதலாவது, வேதத்தை நாம் கவனமாய் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்ய வேண்டும். வியாதியஸ்தரை குணமாக்கி பிசாசின் கட்டிலிருந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்து ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர். இந்த உலகத்தில் இன்னொருவன் சுற்றித் திரிகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் சாத்தான். அவன் பொல்லாத பிசாசானவன். அவன் தீமை செய்கிறவன். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. நன்மை செய்வதை போல ஏமாற்றுவான். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. அவன் ஜனத்திற்கு தீமை செய்கிறவன். அவன்தான் வியாதிகள்,
வேதனைகள், நஷ்டங்கள், இழப்புகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பலதரப்பட்ட போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறவன். அவனை குறித்து வேத புஸ்தகம் முழுவதிலும் தெளிவாக நாம் வாசிக்க முடியும். இந்த சாத்தான் எப்படி உருவானான், சாத்தான் எப்படி உண்டானான், அவன் உண்டாக காரணம் என்ன, அவனுடைய கிரியைகள் என்ன, அவன் எப்படி செயல்படுகிறான், அவன் எப்படி மேற்கொள்வது, அவனுடைய முடிவு என்ன, எல்லாமே வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தேவ பிள்ளைகள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு அதை குறித்து பேசும்படி திருவிழம் பற்றினார். அவன் எப்படி அவன் உருவாக்கப்பட்டு இந்த சாத்தான் உருவாக்கி வந்தான், அவன் இன்றைக்கு எப்படி இந்த உலகத்தில் கிரியை செய்கிறான், அவன் எப்படி நாம் மேற்கொள்ளுவது, அவனுடைய முடிவு என்ன, இதை நாம் தெரிந்து கொண்டாலே பிசாசை ஜெயித்து விட்டோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களையும் கிரியைகளையும் நாம் அறிந்து கொண்டாலே பிசாசு தோல்வி அடைந்து விட்டான் என்று அர்த்தம். அநேகர் அதை குறித்து அறியாமல் இருக்கிறபடினால்தான் சாத்தான் தொடர்ந்து உங்களை தாக்கி கொண்டிருக்கிறான், உங்களை மேற்கொண்டு அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். 1 யோவான் 3:8 பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்தில் அவன் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள், அவனுடைய வேலைகள், ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில், அவனுடைய செயல்கள் என்ன, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபேசியர் 6:11 வாசிக்கும் போது சாத்தானுடைய தந்திரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் ரொம்ப தந்திரசாலி, அவனுக்கு பெரிய வல்லமை ஒன்றும் கிடையாது, அவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வல்லமை உண்டு என்றால் அவன் தேவதூதனாய் இருந்து விழுந்தவன், தேவதூதனுக்குரிய அந்த வல்லமை உண்டு. ஆனாலும் கூட அவனுக்கு பெரிய வல்லமை ஒன்றும் கிடையாது, நாம் நினைக்கிறபடி, நாம் பயப்படுகிறபடி பெரிய வல்லமை ஒன்றும் கிடையாது, ஆனால் தந்திரசாலி. ஆகவேதான் வேதம் திரும்ப சொல்லுகிறது, பிசாசனுடைய தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் ஏமாற்றுகிறவன், தந்திரமாய் கிரியை செய்கிறவன். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டாலே சுலபமாக அவனை ஜெயித்து விட முடியும் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, அவன் எப்படி உண்டானான்? தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார், தேவ தூதர்களை உண்டாக்கினார், மனிதர்களை தம்முடைய சாயலில் உண்டாக்கினார், மனிதர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற அழகான உலகத்தை உருவாக்கி எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் ஏன் சாத்தானை உருவாக்க வேண்டும்? சிலருடைய உள்ளத்திலே கேள்வி. ஆண்டவர் சாத்தானை உருவாக்கவே இல்லை, அவர் தேவ தூதர்களை உருவாக்கினார், மனிதர்களை தம்முடைய சாயலில் அவர் உண்டாக்கினார், அவ்வளவுதான். ஆனால் பிசாசை கர்த்தர் உருவாக்கவில்லை, தேவ தூதன் பிசாசாக மாறி போனான். எப்படி இந்த பிசாசு உருவானான் என்பது எசேக்கியேல் 28:12 முதல் 19 வரைக்கும், ஏசாயா 14:12 முதல் 19 வரைக்கும் இந்த 2 பகுதியிலும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தேவ தூதர்களை, கோடி கோடியான தேவ தூதர்களை உருவாக்கினார். அதில் பிரதான தூதர்கள் என்று காபிரியேல் என்கிற தூதன், மிகாவேல் என்கிற தூதன், அவளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய செய்தியை சுமந்து செல்வதிலே பிரதான தூதன் காபிரியேல், தேவனுடைய யுத்தத்தை நடத்துவதிலே பிரதான தூதன் மிகாவேல். அதிலே ஒருவன் லூசிஃபர், அவனும் ஒரு பிரதான இடத்தில் இருந்தவன். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விசேஷ கிருபை பெற்றவன், பிரதான தூதர்களுள் ஒருவனாக இருந்தவன். மற்ற தூதர்களைப் போல அவனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கென்று அவன் அர்ப்பணிக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் பெருமை எழும்பினர். தேவனுக்கு மேலாக நான் ஏறுவேன், ஏன் தேவனுக்கு அடங்கி நான் இருக்க வேண்டும், அவருக்கு கீழாக நான் ஏன் இருக்க வேண்டும், நானும் எனக்கும் வல்லமை இருக்கிறது, அழகு இருக்கிறது, நான் அவரை விட மேலாக என்னை உயர்த்துவேன் என்று தேவனுக்கு விரோதமாக பெருமையின் நிமித்தமாக கலகம் பண்ணினான். அவனோடு பல தூதர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஒரு பெரிய ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக அவன் கலகம் பண்ணி எழும்பினது நிமித்தம் தேவன் அவனை வானத்தில் என்று தள்ளி போட்டார். பூமியை மனிதனுக்காக சிருஷ்டித்தபடியினால் பூமியிலே வந்தவனால் வாசம் பண்ண முடியாது, பரலோகத்திலே தேவன் வீற்றிருக்கிறபடியினால் அங்கும் அவன் வாசம் பண்ண முடியாது. ஆகவே வானத்திற்கு பூமிக்கு நடுவாக அவன் தன்னுடைய இடத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டான். ஆகவே தான் வான மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை என்பதாக எபேசியர் 6 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் பரலோகத்திலும் போக முடியாது, பூலோகத்திலும் தன்னுடைய ராஜ்யத்தை முழுமையாய் வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே வான மண்டலங்களிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அவன் கிரியை செய்ய தொடங்கினான். ஆகவே தேவன் தேவ தூதனைத்தான் உண்டாக்கினார். அவனுடைய பெருமையின் நிமித்தமும் தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்பினதை நிமித்தமும் தேவன் அவனை தள்ளி போட்டார். அவன் சாத்தானாய் மாறி போனான். அப்படித்தான் லூசிபர் என்கிற சாத்தான் உண்டானான். சாத்தான் ஒருவன் தான், ஆனால் அவனுடைய தூதர்கள் அவர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள். அதான் பிசாசுகள், அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் என்பதெல்லாம்
அவனுடைய சேனை, சாத்தானுடைய சேனை. சாத்தான் எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. ஒரே இடத்தில் ஒரு இடத்தில் தான் அவனால் ஒரு சமயத்தில் இருக்க முடியும். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் தன்னை வெளிப்படுத்த முடியும். அவர் வியாபித்திருக்க முடியும். சாத்தான் உலகமெல்லாம் சுற்றி வருகிறவன். அவனுக்கென்று உள்ள அந்த தேவதூதர்கள், பொல்லாத ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், அசுத்த ஆவிகள், இவைகளை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் அவன் கிரியை செய்கிறான். ஏன் அவன் இந்த உலகத்திலே கிரியை செய்கிறான்? அவன் இந்த உலகத்தில் வந்து இப்படி தீமை செய்ய காரணம் என்ன? எனக்கு அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தின் மூலம் நான் இதை உங்களுக்கு விளக்கினால் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு அழைக்கிறார் பத்திரிகையிலே ஒரு செய்தியை நான் வாசித்த போது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அமெரிக்கா தேசத்தில் ஒரு வாலிபனும் ஒரு வாலிப மகளும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார்கள். ஆகவே திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், அதாவது நிச்சயம் செய்து கொண்டார்கள். நாம் திருமணம் செய்து குடும்பமாய் வாழலாம் என்று சொல்லி அந்த திருமண நாளுக்கு இடைப்பட்ட காலத்திலே அவனுக்கு, அந்த வாலிபனுக்கு எய்ட்ஸ் வியாதி பாதித்திருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே எய்ட்ஸ் கிருமிகள் அவனுடைய சரீரத்தில் இருக்கிறது. அந்த கொடிய நோயினால் அவன் தாக்கப்பட்டிருக்கிறான். அவன் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்பதாக சொல்லப்பட்டது. இதை அறிந்த அந்த வாலிப பெண், இவனோடு நான் வாழ முடியாது, எங்கோ போய் அவன் பாவம் செய்து விட்டான், அந்த பாவத்தின் விளைவாக எய்ட்ஸ் வியாதி வந்துவிட்டது, அவனோடு நான் சேர்ந்திருந்தால் எனக்கு இந்த வியாதி வந்து நானும் அழிந்து போவேன், அவனோடு வாழ முடியாது என்று அவள் சொல்லிவிட்டாள். உன்னோடு நான் வாழ முடியாது, உனக்கும் எனக்கு சம்பந்தமில்லை, இனிமேல் என்னை தொந்தரவு செய்யாதே என்பதாக. அவன் வியாதி நிமித்தமாக ஏற்பட்ட வெட்கம் ஒரு பக்கம், வியாதினால் ஏற்பட்ட அந்த துக்கம், அந்த வேதனை ஒரு பக்கம். எல்லாரும் அவனை அந்த வியாதி நிமித்தம், அந்த எய்ட்ஸ் கிருமி நிமித்தம் வித்தியாசமாய் பார்த்து அவமானப்படுத்தினது ஒரு பக்கம். தன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்ற பெண் அவமானப்படுத்தி விட்டாள் என்கிற வேதனை. ஆகவே பார்த்தான், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் துக்கமாய் இருக்கிறேன், எப்படி அவளை சந்தோஷமாய் வாழ விடுவது? ஒரு நாள் தன்னுடைய சரீரத்தில் இந்த ரத்தத்தை அவன் ஒரு சிரிஞ்சியில் எடுத்துக்கொண்டு சற்றும் எதிர்பாராத விதமாய் அவளை பிடித்து அவளுடைய கையில அந்த ஊசியை குத்தி தன்னுடைய ரத்தத்தை அவளுடைய சரீரத்திலே செலுத்தி விட்டான். செலுத்திவிட்ட காலமிட்டு சிரித்தான், என்னுடைய ரத்தம், எய்ட்ஸ் கிருமி உள்ள ரத்தம் இப்ப உன் சரீரத்திலும் செலுத்தி விட்டேன், உன் சரீரத்திலும் அந்த கிருமி வந்து விட்டது, இப்ப நீ எப்படி சந்தோஷமாய் வாழுகிறாய் நான் பார்க்கிறேன், நீயும் என்னை போல அவமானப்பட்டு வெட்கப்பட்டு வேதனை தான் பட வேண்டும் என்று எக்காலமிட்டு சிரித்தான். எனக்கு அன்பானவளை, பிசாசும் அப்படித்தான். நான் தேவனோடு இருந்தேன், தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்திருந்தேன், நான் பாவம் செய்து தேவனை விட்டு தள்ளப்பட்டு விட்டேன், இனிமேல் தேவன் சந்தோஷமாக இருக்க நான் விடக்கூடாது, தேவனோடு யாரும் ஐக்கியமாக இருக்க நான் விடக்கூடாது. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆதாம் ஏவாளோடு வந்து உலாவினார், அவர்களோடு வந்து பேசினார், பழகினார். அதை பார்க்க பார்க்க சாத்தானுக்கு எரிச்சலும் கோபமும் உண்டானது. ஆண்டவர் எப்படி இவர்களோடு மகிழ்ந்திருப்பாரு, எப்படி இந்த மனிதர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு சந்தோஷமா இருப்பது விடக்கூடாது. நான் எப்படி பாவம் செய்து தேவனை விட்டு பிரிக்கப்பட்டேனோ அப்படியே நான் இவர்களையும் பிரித்து விடுவேன், நான் தேவனை துக்கப்படுத்துவேன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை துக்கப்படுத்துவேன் என்று அந்த பாவம் என்கிற விஷயத்தை மனிதர்களுக்கு அவன் கொண்டு வர ஆரம்பித்தான். எனக்கு அன்பானவர்களே, அது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் அவன் மனு குலத்திற்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறான். தேவனை துக்கப்படுத்துவதற்காக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனு குலத்தை அவன் வேதனைப்படுத்தி பாவத்துக்குள்ளாக்கி சாபத்திற்குள்ளாக்கி வேதனைக்குள்ளாக்கி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். நாம் இதை மறந்துவிடக் கூடாது. தீமை தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, சாத்தானிடத்திலிருந்து வந்தது. அவன் தான் அதற்கு காரணம். ஆண்டவர் எனக்கு இப்படி செய்து விட்டாரு என்று ஒரு நாள் நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்து விட்டாரு என்று ஒரு நாள் நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரால் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். பொல்லாத சாத்தான் தான் நமக்கு விரோதமாக எழும்பி இவ்வளவு பெரிய தீங்கை செய்து நம்ம இன்னைக்கு வேதனைக்குள் வைத்திருக்கிறவன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த சாத்தானுடைய கிரியைகள் என்ன, அவனுடைய கிரியைகள் என்ன, அவன் எப்படி செயல்படுகிறான், அதை குறித்து நாம் அறிந்து கொண்டாலே சாத்தானை சுலபமாய் மேற்கொள்ள முடியும். அநேகர் அதை குறித்து சிந்திப்பதில் ஒரு பக்கம் சிலர் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் பிசாசு பிசாசு சாத்தான் அதையே சொல்லி கொண்டிருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன சாத்தான் சாத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கு, நம்ம அதை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ரெண்டுமே தவறு. ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி வேதத்திலே பார்க்கும்போது தெளிவாக பிசாசு குறித்து நம்முடைய கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடிக்கடி அதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் கட்டாயம் அதை அறிந்திருக்க வேண்டும், அது அவசியம். எதற்கெடுத்தால் அதனால சாத்தான் மேலே பழிய போட்டு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது.
வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எந்த அளவிற்கு அவனுடைய கிரியைகள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு சரியாய் புரிந்து கொண்டு ஜெபித்தால் பெரிய வெற்றியை நாம் எடுத்துவிட முடியும். அவனுடைய கிரியைகள் என்ன? சாத்தானுடைய கிரியைகள் என்ன? அவன் தந்திரமாய் கிரியை செய்கிறவன். அதைத்தான் வேதத்திலே வாசித்தோம். எபேசியர் 6:11 பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சாத்தானுடைய தந்திரங்கள். அவன் நேரடியாய் வந்து நின்று நான் சாத்தான் வந்திருக்கிறேன், உன்னை என்ன பண்ணுகிறேன் பார் என்று சொல்ல போவதில்லை. சிறு பிள்ளைகளுக்கு சில இடத்துல படம் வரைந்து சொல்லிக் கொடுப்பான். 2 கொம்பு வச்சு வால் வச்சு கருப்பான ட்ரெஸ் மாட்டி இதுதான் பிசாசு என்று சொல்லி, அது அவளுக்கு ஒரு அடையாளம் காண்பிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். சாத்தான் அப்படி இருக்க மாட்டான். அவன் அழகான ரூபத்தில் கூட வருவான், சௌந்தரியமாக கூட வருவான். வேதத்தில் அவனை குறித்து வாசித்து பாருங்கள். அவ்வளவு அழகாய் தேவன் அவனை சிருஷ்டித்திருந்தாராம் தேவதூதனாக. அவன்தான் பிசாசாய் மாறி போனான். தள்ளப்பட்ட உடனே உருவமெல்லாம் கருப்பாய் மாறிவிட்டது என்பது அல்ல, அவன் தந்திரமாய் கிரியை செய்கிறவன். முதலாவது சாத்தான் ஒருவன் இருக்கிறான் என்பதையே ஜனங்கள் நம்பக்கூடாது என்று நினைக்கிறவன். பிசாசு இல்லைன்னா பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். சாத்தானே கிடையாதுங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் ஜனங்கள் நினைக்கணும். அதுதான் அவனுடைய தந்திரமே. அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். இது பிசாசனுடைய கிரியை தான், இது சாத்தான் தான் இதை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து விடாதபடி அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது சாத்தானுடைய தந்திரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 2:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்பதாக வசனம் சொல்லுகிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் எவ்வளவு தந்திரமாய் கிரியை செய்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை காட்டி கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி விடுவார். ஆகவேதான் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டால் பிசாசனுடைய தந்திரங்களில் சிக்கிக் கொள்ளாதபடி, அகப்பட்டுக் கொள்ளாதபடி நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் அவனை சுலபமாய் மேற்கொள்ள முடியும். ஆகவே அவனுடைய தந்திரங்கள் என்ன? சில காரியங்களை மாத்திரம் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாய் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று அவனுடைய கிரியைகள். அவனுடைய கிரியைகளில் ஒன்று என்னவென்றால் மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது. மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது, பாவத்திற்கு அடிமைப்படுத்துவது. இதுதான் சாத்தானுடைய முதலாவது கிரியை. ஏனென்றால் பாவம்தான் தேவனை விட்டு மனிதனை பிரிக்கும் என்று பிசாசுக்கு தெரியும். பாவம்தான் மனிதனை தேவனை விட்டு தூரப்படுத்தி தேவனையும் துக்கப்படுத்தும் என்று பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் முதலாவது மனிதர்களை அவன் பாவம் செய்யும்படியாக வைத்து அந்த பாவத்தின் அடிமைதனத்திற்குள்ளே வைத்து அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறான். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு வியாதி இல்லை, ஒரு மரண பயம் இல்லை, இந்த மனிதர்களை குறித்த பயம் இல்லை, மிருகத்தை குறித்த பயம் இல்லை. எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வந்து அவளோடு பேசுவார், தகப்பன் பிள்ளைகளிடத்தில் பேசுவதை போல. அவளுக்கும் அந்த ஆதாம் ஏவாளுக்கு இருந்த உறவு, தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கும் இருந்த உறவு, அந்த சந்தோஷத்தை பார்த்து சாத்தானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது பிரிக்க வேண்டும், எப்படியாவது இந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும். இந்த மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, அந்த ஆசீர்வாதத்தை நான் கெடுக்க வேண்டும், அவனை சாபத்துக்குள்ளாக்க வேண்டும். தந்திரமாய் கிரியை செய்தான். பாருங்கள், சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அந்த தந்திரமான பிராணியாகிய சர்ப்பத்தின் ரூபத்தில் அவன் வந்து பேசுகிறான். ஏவாளோடு அவன் தந்திரமாய் பேசுகிறான். பாருங்க, அவன் வந்து உனக்கு தெரியுமா, நான் தேவனோடு இருந்தேன், என் ஆண்டவர் தள்ளித்தார், இப்ப என்ன சாத்தானி வர சொல்லுகிறாங்க. நான் அப்படி கிடையாது, எனக்கு பெரிய தேவதூதர்கள் கூட்டமே இருக்குது, எனக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. அப்படிலாம் அவன் பேசவே இல்லை. அவன் பாருங்க எவ்வளவு தந்திரமாய் வந்து ஏவாளிடத்தில் தேவனை கொஸ்டின் பண்ணுகிறான். ஆண்டவரை கேள்வி கேட்கும்படியான காரியத்தை செய்து, அதுவும் ஏவாள் தனியாக இருக்கும் பொழுது வருகிறான். அவனுக்கு தெரியும் ஆதாம் கிட்ட போனா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுவான் என்று. அதனாலதான் ஏவாளுடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். ஏவாளிடத்தில் வந்தவன் பேசுகிறான். ஏவாளுடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்தி தந்திரமாய் கிரியை செய்து அவளை வைத்து அந்த பாவத்தை செய்ய வைக்கிறான். கீழ்ப்படியாமையின் பாவம். அந்த பழத்தை தின்றதனால் அந்த பழத்தில் ஒரு காரியம் அல்ல, கீழ்ப்படியாமை நிமித்தமாய் உண்டான ஒரு பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள். அந்த பாவத்தை செய்ய வைத்தான். அதை செய்ய வைத்து அவளை தேவனை விட்டு பிரித்து விட்டான். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. அதன் பிறகு எவ்வளவு சந்தோஷமா இருந்தவங்க அந்த நிம்மதியை இழந்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்தின் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. இப்பொழுது கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை. அது பிறந்து அதற்கு பிறகாவது ஆசீர்வாதம் இருக்குதா பாருங்க. காயின் ஆபேலை கொலை செய்து விட்டான். ஒருவனை கொலை செய்துவிட்டு சாபத்தோடு ஓடி போனான். சந்ததியே பாதிக்கப்பட்டு நிற்கிறாரு.
ஐயோ, இந்த பிசாசுக்கு நாங்கள் செவி கொடுத்ததுனால இந்த பாவம் என்னுடைய சந்ததியை பாதித்து விட்டதே என்று சாத்தானுடைய தந்திரம். நாம் ரொம்ப கவனமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு காரியத்தை நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், யார் எதை குறித்து என்ன பேசினாலும், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், அவருக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். தாவீது கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதன், எதையும் தேவனிடத்தில் விசாரித்து செய்கிற மனிதன். அந்த தாவீதையே அவன் எப்படி ஏமாற்றி விழப்பண்ணினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, ஒரு தேசத்துக்கு விரோதமாய் சாத்தான் எழும்புகிறான். அந்த வசனம் சொல்லுகிற இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி அந்த தேசத்தையே நாசம் பண்ண வேண்டுமானால் என்ன செய்வது? தேசத்தை ஆளுகிற தலைவனாய் இருக்கிற ராஜாவாய் இருக்கிற தாவீது, அவனை வஞ்சித்தால் இந்த தேசத்தை ஒரு அசைத்து விடலாம். அவன் தந்திரமாய் வந்து சொல்லுகிறான், தாவீது, நீ ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை தேவன் இவ்வளவு பெரிய ராஜாவாக உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு தேசத்தை பாரு, எவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு வாலிபர்கள், யுத்த புருஷர்கள், எல்லாத்தையும் கணக்கெடுத்து பாரு, எத்தனை லட்சம் பேர் உன் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும் என்பதான ஒரு ஆசையை தூண்டி விட்டான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும்படி ஒரு காரியத்தை தூண்டி விடுகிறான். ஒரு ராஜா தேசத்தின் ஜனத்தொகையை கணக்கெடுப்பது பாவமா என்றால் அது சாதாரணமா நினைத்தால் பாவம் அல்ல. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை பார்த்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. எண்ண முடியாத அளவு உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். இப்ப தாவீது கிட்ட வந்து சாத்தான் சொல்றான், எண்ணு, உன்னால எண்ண முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், எண்ண முடியாத அளவு நான் ஆசீர்வதிப்பேன். சாத்தான் சொல்லுகிறான், எண்ணு, நீ ராஜாவாய் இருக்கிறாய், உன்னால் முடியும், தேசம் முழு ஆட்களை அனுப்பு, எண்ணிப்பார், உன்னுடைய பலம் அப்படித்தான் தெரியும். ஒரு பெருமையான சிந்தை அவனுக்குள்ளே கொண்டு வரும்படி சாத்தான் தூண்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் அவனுக்குள்ளே போகவில்லை. என்னால் தாவீது கர்த்தருடைய தாசன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனோடு இருக்கிறவன், வெளியில் இருந்து அவனை தூண்டுகிறான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியில் இருந்து அவன் தூண்டுவான். அது தேவன் பேசினதை போல் இருக்கும், அது நன்மை செய்வது போல் இருக்கும், அது தேவ சித்தத்திற்கு மாறானதாக இருக்கும். வெளியில் இருந்து அவன் மெதுவாய் தூண்டுகிறான். அது நிமித்தம் ஒரு தேசமே பாதிக்கப்படுகிறது. தாவீது மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பரவான பொழுதுதான் வாதை நிறுத்தப்பட்டது என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிற, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு தேசத்தை நாசமாக்க சாத்தான் ஒரு தேச தலைவனை பிடித்தால் போதும். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவங்க தவறான முடிவெடுத்து விடக்கூடாது, பிசாசனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து விடக்கூடாது, தேவன் ஆளுகை செய்து தேவ ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்று நாமும் எப்பொழுதும் நம்மை தேவ ஆலோசனைக்கு அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். மாம்சத்தின் தூண்டுதலுக்கு அதன்படி தீர்மானம் எடுக்க நாம் நம்மை அர்ப்பணித்து விடக்கூடாது. தாவீதை பிசாசு ஏமாற்றி விட்டான், தந்திரமாய் வந்து ஏமாற்றி விட்டான். பிறகுதான் தாவீதுக்கு தெரிந்தது. அதை உணர்ந்து மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் இறங்கினார். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் யூதாசருடைய வாழ்க்கை பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு, நல்ல இந்த பகுதியை நீங்கள் கவனித்தால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள சாத்தான் வர முடியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளுக்குள்ள சாத்தான் நுழைய முடியுமா? யூதாசுக்குள்ளே பிசாசினால் உடனே நுழைந்து விட முடியவில்லை. வெளியிலிருந்து தூண்டுகிறான். அவனுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருந்தது, பண ஆசை. பணப்பையை கையில வைத்திருந்ததுனால பண ஆசை. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம். புகழை குறித்த ஒரு ஆசை, ஊழியத்தை குறித்த ஆசை கூட சில சமயத்தில் ஆபத்தை கொண்டு வந்துவிடும். தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிறதை நாம் விரும்ப வேண்டும். நாம ஆசைப்பட்டால், ஆசைப்பட்டு ஊழியம் செய்தால் அதற்குள்ளே பிசாசு நுழையக்கூடும். அதான் நிறைய பேருடைய ஊழியத்திலே பாதிப்பு உண்டாக காரணம். அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது, பணப்பையை கையில வைத்திருந்தான். அது எப்பொழுது நிரம்பி இருக்க வேண்டும், அதை செலவு பண்ணவனுக்கு விருப்பம் இல்லை. பணப்பை நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும்.
சாத்தான் கவனித்தான், இந்த 12 பேர்ல யார் பலவீனமா இருக்கிறாங்க. யூதாஸ் காரியோத்து, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனிடத்தில் அதிகாரம் பெற்று போய் வியாதியஸ்தரை சுகமாக்கினவன், பிரசங்கம் பண்ணினவன், ஊழியம் செய்தவன், எல்லாம் செய்தவன் தான். அவனை கூட சாத்தான் தூண்டினான். வேதம் சொல்லுகிறது, வெளியிலிருந்து தூண்டினான். பிசாசு தூண்டும் போது நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை கொண்டு வருகிற சாத்தானை நான் கடிந்து கொள்கிறேன், இந்த தவறான எண்ணத்தை கொண்டு வருகிற பிசாசை உனக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று நாம் கடிந்து கொள்ள வேண்டும். இடம் கொடுத்தால் உள்ளே வந்துருவான். மறுபடியும் 27 வசனம் வாசிங்க. யோவான் 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பாத்தீங்களா, யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். எடுத்த உடனே அவனால் உள்ளே போக முடியவில்லை, வெளியிலிருந்து தூண்டினான். அந்த தூண்டுதலுக்கு அவன் இடம் கொடுத்து அதை குறித்து யோசித்து பணம் வருகிறதை ஆண்டவரை காட்டிக் கொடுத்தால் காசு வருமே, இயேசுவை அவளால் என்ன செய்து விட முடியும், கொலை செய்ய முடியுமா, கொலை செய்ய முடியாது, இயேசு தப்பித்து விடுவார், அதை குறித்த எண்ணம் உண்டாக பண ஆசை உண்டாக சாத்தான் உள்ளே பிரவேசித்து விட்டான். அதுக்கு இடம் கொடுத்தான். சொல்லி இடம் கொடுத்ததுனால சாத்தான் உள்ளே புகுந்தான். பிசாசு என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா யூதாஸ் கிட்ட? நான் யோசித்து பார்த்தேன். இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்த உடனே யூதாஸ் அந்த 30 வெள்ளி காசு எடுத்துக்கொண்டு மத தலைவரிடத்தில் ஓடுகிறான். இந்த காசு எனக்கு வேண்டாம், இயேசுவை சிலுவையில் அறைய போறாங்களாமே, இது வேண்டான்னு சொல்றான். நான் நினைச்சேன், 30 காசுக்காக மாத்திரம் அவன் காட்டி கொடுத்திருந்தா ஏன் அவன் திரும்பி ஒன்று சந்தோஷமா ஓடி போயிருக்கலாமே. இயேசுவை சிலுவையில் அறைய போறாங்க, இனி நமக்கு என்ன, நமக்கு காசு கிடைத்தது, சந்தோஷமா இருக்கலாம்னு யூதாஸ் போயிருக்கலாமே. ஏன் அதை திரும்ப கொண்டு வந்தான்? நான் அதை ஜெபித்த போது எனக்கு கிடைச்ச ஒரு விளக்கம், ஆவியானவர் கொடுத்த ஒரு விளக்கம், யூதாசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. இயேசுவை காட்டி கொடுத்தா காசு கிடைக்கும். அதுக்குள்ள என்ன, இயேசுவை யார் கொல்ல முடியும்? இயேசுவை சில கொண்டுட முடியுமா? அவர் தப்பிச்சு வந்துருவார். கடலின் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், யார் அவரை கொல்ல முடியும்? நான் காட்டி கொடுத்தா அவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, 30 காசு எனக்கு மிச்சம். அப்படி ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்தது. பிசாசு வஞ்சித்து விட்டான், ஏமாற்றி விட்டான். யூதாசுக்கு அது ஆரம்பத்திலே தெரியவில்லை. இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகுதான் ஐயோ சாத்தான் என்னை ஏமாற்றி விட்டான் என்பதை யூதாஸ் அறிந்து கொண்டான். அந்த வேதனையில் அவன் நாண்டு கொண்டு செத்தான். அவன் ஏமாற்றுகிறவன், பிசாசு ஏமாற்றுகிறவன், தந்திரமாய் வந்து கிரியை செய்கிறவன். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நாம் இருக்கிறோமா, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை குறித்து அவன் தந்திரமாய் ஏமாற்றி கிரியை செய்கிறவன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1 முதல் 10 வசனம் வாசித்தால் அனனியா சப்பீராள் என்ற 2 பேரை குறித்து வாசிக்கிறார். அனனியா சப்பீராள் கணவன் மனைவி 2 பேரும் விசுவாசிகளாக இருந்திருக்க வேண்டும். முதல் நூற்றாண்டு திருச்சபையில், எருசலேம் திருச்சபையில் விசுவாசிகளாக இருந்திருக்க வேண்டும். எல்லாரும் சொத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளும் சொத்தை விற்று போய் அப்போஸ்தலருக்கு கொடுத்துடலாம், நம்மளும் காணிக்க கொடுக்கலாம். ஆண்டவர் இவங்கிட்ட கேட்கவே இல்லை, இவங்களா விற்றாங்க. அந்த பணத்தை பார்த்தவன ஆசை வந்துச்சு, இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுக்கலாமா? சாத்தான் பேசின இன்னொரு பக்கத்தில், முட்டாளே, இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுத்தா நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீ உன் மனைவியின் தெருவில் தான் நிற்கணும். இதன்னு பேதருக்கு தெரியுமா, அப்போஸ்தலருக்கு தெரியுமா? நீ இவ்வளவுக்கு தான் வித்தன்னு யாருக்கு தெரியும்? உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க, மீறி கொண்டு போய் கொடுத்துக்க அப்படின்னு சொன்னான். அப்படிதான் சொல்லுவான் பிசாஸ். 1000 ரூபா வருமானம் வரும்போது 100 ரூபா தசம்பாங்க கொடுத்த பரவாயில்ல, 1 லட்சம் வருமானம் வருது, 10,000 ரூபா தசம்பாங்க. எந்த முட்டாளாவது கொடுப்பானா? தசம்பாங்க 10,000 ஒரு ஆளுக்கு, சும்மா ஒரு 5,000 கொடு, மீதியை வச்சுக்க.